சட்டம் சொல்வது என்ன நேயர்கள் அனைவருக்கும் வழக்கறிஞர் சிவாவின் அன்பு வணக்கம். எஃப்ஐஆர்னா என்ன அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். எஃப்ஐஆர் இதை ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், இதை தான் தமிழில் முதல் தகவல் அறிக்கை அப்படின்னு சொல்கிறோம். இந்த எஃப்ஐஆர்னாலே நமக்கு எல்லாமே தெரியும். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆர் போட்டுருவாங்க, எஃப்ஐஆர் போட்டால் தூக்கி உள்ளே வச்சுருவாங்கங்கிறது பொதுவாக எல்லாரும் பேசக்கூடிய வார்த்தைகள். ஆனால் எஃப்ஐஆர்னா என்ன, சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் குற்றவியல் நடைமுறை சட்ட குறியீடு பிரிவு 154 உட்பிரிவு 1 தான் எஃப்ஐஆர்னா என்ன அப்படிங்கிற முழு விளக்கத்தையும் நமக்கு தருது. சரி, போலீஸ் ஸ்டேஷனில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கிட்ட பாதிக்கப்பட்ட நபரோ இல்லை அந்த பாதிக்கப்பட்ட நபர் வேறு யாராவது ஒரு நபரோ அந்த குற்ற சம்பவம் என்ன நடந்தது அப்படிங்கிறத வாய்மொழியாகவோ இல்லை ஒரு பேப்பர்லேயோ நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை, அந்த தகவலை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காவல் நிலையத்தில் கொடுக்கணும். அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரி என்ன பண்ணுவாருன்னு சொன்னால், அந்த குற்ற சம்பவத்தை வாங்கி அந்த தகவல் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தேவைப்பட்டதுன்னா உடனடியாக அவர் எஃப்ஐஆரை பதிவு செய்ய முடியும், அதாவது எஃப்ஐஆர் போட்டுற முடியும். சரி சார், அப்போது எல்லா புகார்களுக்குமே போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அதே நேரத்தில் எத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், என் கம்ப்ளைண்ட் ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கே 6 மாதம் ஆச்சு, இன்னும் எஃப்ஐஆரே போடலை, புகார் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, இந்த மாதிரி பேசுகிறவங்களும் அதிகம். அப்போது எந்தெந்த குற்றங்களுக்கெல்லாம் எஃப்ஐஆர் போட முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே முதல் தகவல் அறிக்கை, அதாவது எஃப்ஐஆரை பதியணும், எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொன்னால் அது பிடியாணை வேண்டா குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காக்னிசபிள் குற்றமாக இருக்கணும், அதாவது ஒருவரை கைது செய்வதற்குரிய குற்றமாக இருக்கணும். இந்த குற்றம் பண்ணால் அவரை கைது செய்ய முடியும் அப்படிங்கிற குற்றமாக இருந்தால் தாராளமாக அதுக்கு உடனடியாக எஃப்ஐஆர் போட முடியும். உதாரணமாக சொல்லப்போனால் கொலை வழக்கு, கொலை நடந்திருக்கு, ஒரு ஆட்கடத்தல் பண்ணியிருக்காங்க, ஆளுங்களை கடத்தியிருக்காங்க, வன்கொடுமை பண்ணியிருக்காங்க, மோசடி பண்ணியிருக்காங்க, வரதட்சணை மரணம் பண்ணியிருக்காங்க, கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க, ஆபாசமான பேச்சுக்கள் பேசியிருக்காங்க, சிறார் சிறுமியர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய காரணங்கள் சொல்லிட்டு போகலாம். இதுக்கெல்லாம் தாராளமாக காவல்துறையினர் உடனடியாக எஃப்ஐஆர் போட்டு அவங்க விசாரணையை தொடங்க முடியும். இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால் காக்னிசபிள் அஃபென்ஸ், அதாவது பிடியாணை வேண்டா குற்றம் அப்படின்னு சொல்லலாம். காவல்துறையானது குற்றவியல் நடுவர், அதாவது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பர்மிஷனே வாங்காமல் இந்த மாதிரியான புகார்களுக்கு தாராளமாக எஃப்ஐஆர் போட முடியும். சரி, எஃப்ஐஆர் போடும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த புகார் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியம். முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும் பொழுது யார் அந்த புகார் கொடுக்குறாங்களோ அந்த புகாரில் அந்த புகார் கொடுக்கக்கூடிய நபர் கண்டிப்பாக அவருடைய கையெழுத்து போடணும். கையெழுத்து போட தெரியலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கை நாட்டாவது வைக்கணும். இல்லை நான் புகார் மட்டும்தான் கொடுப்பேன், கை நாட்டு வைக்க மாட்டேன், கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் காவல்துறையினர் இந்த புகாரை விசாரிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. சரி, எழுத படிக்கவே தெரியாதவர் அவர் புகாரை கொடுத்துருக்காரு அப்படின்னா அது என்ன பண்ணணும், அவர் சொன்ன அந்த விஷயங்களை ஒரு பேப்பரில் அச்சிடப்பட்டு எழுதப்பட்டு என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத அவருக்கு படித்து காமிக்கணும். படித்து காமிச்சு அவரும் சரிதானுங்க, நான் சொன்னது தான் நீங்கள் எழுதியிருக்கீங்கன்னு சொன்னால் சரிதான் அப்படின்னு சொல்லி அவர் கையெழுத்தோ கை நாட்டோ வச்சார்னு சொன்னால் தாராளமாக அந்த எஃப்ஐஆரை காவல்துறையினர் பதிவு பண்ண முடியும். சரி சார், எஃப்ஐஆர்லாம் சொல்லிட்டீங்க, ஆனால் காவல் நிலையத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் நான் கொடுக்குற புகாருக்கு அவங்க எஃப்ஐஆர் போட மறுக்கிறாங்கன்னா உடனடியாக நான் என்ன செய்யணும் அப்படின்னா, காவல் நிலையத்தில் அந்த பொறுப்பான காவல்துறை அதிகாரி அல்லது வேறு எந்த பொறுப்பாளரும் ஒரு முக்கியமான குற்றத்திற்கு புகாரை பதிவு செய்ய மறுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த பாதிக்கப்பட்ட நபர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக அந்த புகார் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட் தபால் மூலமாக காவல்துறை கண்காணிப்பாளருக்கு அனுப்பலாம், அல்லது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கே கூட அனுப்பலாம். இதுதான் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 154 உட்பிரிவு 3 சொல்லுது. இல்லை அப்படின்னு சொன்னால் நடுவர் நீதிமன்றம், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 156 உட்பிரிவு 3 கீழே நீங்கள் ஒரு மனு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நீதிமன்றமானது உங்களுடைய மனுவை பரிசீலனை செய்து
உரிய காவல் நிலையத்திற்கு இவர் அளித்திருக்கும் புகார் மீது என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத உடனடியாக விசாரித்து தேவைப்பட்டால் எஃப்ஐஆர் போடுங்க. நீங்கள் அந்த புகாரில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத 60 நாட்களுக்குள்ளாகவோ 90 நாட்களுக்குள்ளாகவோ நீதிமன்றத்தில் ரிப்போர்ட் சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த காவல்துறைக்கும் அந்த நீதிமன்றமானது உத்தரவு போடுவாங்க. நம்ம எஃப்ஐஆர் பற்றி ரொம்ப அடிப்படையான விஷயங்களை இப்போ பார்த்துருக்கோம். தொடர்ந்து சட்டம் சொல்வது என்ன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஃப்ஐஆர் பற்றி மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸில் நம்ம பேசலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சட்டம் சார்ந்த கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சட்டம் சொல்வது என்ன யூடியூப் சேனல் முழுக்க சட்ட விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்காக மட்டுமே தான் தொடங்கியிருக்கோம். ஏன் தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், கடுமையான சட்டங்கள் இருந்தால் மட்டுமே குற்றங்கள் குறையாது. சட்ட விழிப்புணர்வு இருந்தாலே பாதி குற்றங்கள் குறைக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு வழக்கறிஞராக நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் மறக்காமல் சட்டம் சொல்வது என்ன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த எபிசோடில் வேறு ஒரு சட்டம் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.